யாழ் புங்குடுதீவு பகுதியில் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் 9 சந்தேக நபர்களினதும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. வித்யா கொலை சம்பவத்தின் சந்தேக நபர்கள் 9 பேரும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து சந்தேக நபர்களை செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த தவணையின் போது இரத்த மாதிரி பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கு நீதிமன்றம் அறிவித்தல் விடுத்துள்ளது. கடந்த மே மாதம் முதற் பகுதியில் பாடசாலை மாணவி வித்யா குழுவாக பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து யாழ்ப்பாணத்திலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகள் ஏற்பட்டிருந்தன. இந்த சம்பவத்தை கண்டித்து நாட்டின் பல பகுதிகளிலும் பாடசாலை மாணவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர்களால் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதி மீதான தாக்குதல் சம்பவத்தின் மேலும் 4 சந்தேக நபர்களை சரீரப்பிணையில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. புங்குடுதீவு மாணவி வித்யா பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அமைதியின்மையுடன் செயல்பட்டு யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதி மீது தாக்குதல் நடத்தியமைக்காக 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த சம்பவத்தின் 28 சந்தேக நபர்கள் இன்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களில் 4 சரீரப்பிணையில் விடுவிப்பதற்கு நீதவான் பெருமாள் சிவகுமார் உத்தரவிட்டார். ஏனைய 24 பேரையும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மீதான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் 3 சரீரப்பிணைகளில் இருவரையும் தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் ஒரு சரீரப்பிணையில் இருவரையும் பிணையில் விடுவிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அத்துடன் பிணையில் விடுவிக்கப்பட்ட 4 மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் யாழ் போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி கையொப்பமிட வேண்டும் எனவும் நீதவான் பெருமாள் சிவகுமார் உத்தரவிட்டுள்ளார்.